بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما جعلنا الرؤيا التي أريناك إلا فتنة للناس. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக புனிதமான இந்த இரவிலே வீட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் அவனுடைய மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் சங்கைக்குரிய ரஜப மாதத்தினுடைய 27வது இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான முன்னேற்ற பயணத்தை குறித்த அது நடைபெற்ற இரவு என்பதால் உலகம் முழுவதும் இந்த பிறையிலே முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த மிஅராஜை குறித்து நினைவு கூறுகிறார்கள். இந்த மிஅராஜின் வழியாக நமக்கு கிடைத்த படிப்பினைகளும் பாடங்களும் என்ன என்று சிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் தான் இது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்நாட்களில் மிக முக்கியமான நிகழ்வுகளும் சம்பவங்களும் நடந்த நாட்கள் எல்லாம் வரலாற்றிலே மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் சில நாட்கள் தான் இந்த உம்மத்தாகிய நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமான நாட்கள். அதிலே முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டம் வழங்கிய நுபுவத் என்கிற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற நாள். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்கிற முன்னேற்ற பயணத்திற்கு அவர்கள் போன நாள். நாலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு வெளிக்கிளம்பி சென்று மதீனாவிலே உள்ளே புகுந்த அந்த நாள், மதீனாவிலே நுழைந்த நாள். ஐந்தாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவை தங்கள் வசப்படுத்திய நாள், ஃபத்ஹ மக்காவுடைய நாள் என்று வரலாற்றிலே அதை சொல்லுகிறார்கள். இந்த 5-6 நாட்கள் வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். ரசூலுடைய வரலாற்றில் முக்கியமான நாள் என்பது மட்டுமல்ல, இந்த உம்மத்து இந்த ஒவ்வொரு நாளிலேயும் பெரிய பெரிய பாக்கியங்களை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜினுடைய நாள் பாக்கியத்திற்குரிய நாள். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய இந்த மிஅராஜ் என்பதுதான் பெருமானாருக்கு வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் எல்லாம் குர்ஆனுக்கு அடுத்தபடியான 2வது அற்புதம். அல்லவா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கசாயிசுல் குப்ரா என்று சொல்லி
பெருமானாரின் தனித்தன்மைகளை, அவர்கள் மூலமாக இந்த மண்ணிலே நடைபெற்ற அற்புதங்களை எல்லாம் கிதாபாக தொகுப்பார்கள். சற்றேறக்குறைய ரசூலின் வாழ்விலே நடந்த 1000 அற்புதங்களை தொகுத்து சொல்லுவார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ். அவ்வளவு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பெருமானாருடைய அற்புதங்களில் ஆக முதல் இடத்திலே இருப்பது குர்ஆன் என்கிற அற்புதம், பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். இரண்டாவது அற்புதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்பட்டது இந்த மெஹராஜ் என்கிற அற்புதம். மெஹராஜ் என்பது எப்போது நடந்தது என்பது குறித்த வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்களில் ரஜப பிறை 27 தான் இது நடைபெற்றது என்பது ஏறத்தாழ பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள், அதுவும் கவனிக்கப்படத்தக்க நம்பத்தகுந்த செய்திகளை எல்லாம் எழுதி தரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ரஜப பிறை 27 மெஹராஜ் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது பாக்கியமான நாள். அல்லாஹ் ஆண்டினுடைய பல்வேறு இரவுகளுக்கு இடையில் இந்த நாளில் இந்த இரவில் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து கிளம்பி பைத்துல் முகத்தஸுக்கு உள்ளே போய் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறார். அது என்னவோ ரஜப பிறை 27 பைத்துல் முகத்தஸிலே உள்ளே நுழைவதை அல்லாஹ் பெருமானாருக்கு மட்டுமல்ல, வரலாற்றிலே அதற்கு பிறகு நிறைய பேருக்கு வாய்ப்பளித்தார். நமக்கெல்லாம் தெரியும் பைத்துல் முகத்தஸ் 2 முறை வெற்றி கொள்ளப்பட்டது. 2 முறை. முதல் முறை ஒப்பந்தத்தின் மூலம், சமாதான உடன்படிக்கையின் மூலம் பைத்துல் முகத்தஸ் நம்முடைய கையில கிடைத்தது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். இரண்டாவது முறை சமாதானத்தின் மூலம் கிடைக்கவில்லை, சண்டை போட்டால் தான் கிடைக்கும் என்று வந்தது. எனவே வாழ்முனையிலே முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள், அது கைக்கு வந்தது. ஒரு தடவை சமாதான ஒப்பந்தத்தின் மூலம், இன்னொன்று வாழ்முனையின் மூலம். வாழ்முனையின் மூலம் பைத்துல் முகத்தஸை வெற்றி கண்டவர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் சிலுவை போரில் எதிரிகளோடு மாத கணக்கில் போர் செய்கிறார்கள். கடைசியாக ஒரு நாள் போர் முடிவுக்கு வருகிறது. சிலுவை போரை தலைமை தாங்கி நடத்தியவர்கள் எல்லாம் சாவியை கொடுக்கிறார்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களிடம். இந்த வச்சுங்க, பைத்துல் முகத்தஸ் உங்களுடையது. அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் பெற முடியாததை ஆக்கப்பூர்வமாக வியூகம் வகுத்து போர் பொருதி அவர்களிடத்தில் இருந்து சாவியை வாங்கிவிட்டு முஸ்லிம்களின் பாரம்பரிய சொத்தான பைத்துல் முகத்தஸ் தங்கள் கைக்கு வந்து விட்டதை வாங்கி கொண்டு போய் அவர்கள் கதவை திறந்து பைத்துல் முகத்தஸுக்குள் மக்ரிபுக்கு நுழைகிறார்கள். அன்று பிறை ரஜப் 27. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இரவில் பைத்துல் முகத்தஸுக்குள் உள்ளே அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அதே இரவு நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னால் இவர்கள் மட்டுமல்ல, நிறைய பேர் ரஜப் பிறை 27 பைத்துல் முகத்தஸுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இந்த இரவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும், அதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து இறைவனை சந்திக்கவும் பயணப்பட்ட நாள். இப்படி ஒரு பிரயாணம் நாம் ஆண்டுதோறும் சொல்லி வந்திருக்கிறோம். பல்வேறு காரணங்கள். ஒன்று, தொடர்ந்தார் போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பல்வேறு துன்பங்கள், சோகங்கள், தாங்க முடியாத ரணங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தர வேண்டும் என்று முடிவெடுத்த ரப்புல் ஆலமீன் அவர்களை அழைத்தார். இரண்டாவது, மார்க்கத்தில் இப்படியும் அப்படியுமா, இங்கே இருக்கலாம் அங்கே இருப்பதா, உண்மையா இல்லையா, தடுமாற்றத்தோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் சோதிப்பதற்காக இது நடந்தது. ஒரு இரவில் மேராஜ் போனதை உறுதியான ஈமான் மட்டும் தான் ஏற்கும், தடுமாற்றமான ஈமான் ஏற்காது. தடுமாற்றமானவன் வெளியில போகட்டும், உறுதியானவர்கள் உள்ளுக்குள்ளே உறுதிபட நிற்கட்டும் என்கிற சோதனைக்காக இது நடந்தது. மேராஜ் நடைபெற்றது ஏன் என்பதற்கு இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், தன்னுடைய பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்ட வேண்டும்.
எல்லாம் காட்ட வேண்டும். நாளை மறுமையில வந்து சொர்க்கம் எனக்கு தெரியாது என்று எவரும் சொல்லக்கூடாது. நரகம் இருப்பது எனக்கு தெரியாது என்று யாரும் பேசக்கூடாது. உம்மத்தின் சார்பாக உம்மத்தின் தலைவராக இருக்கிற உம்மத்தின் நபியை அழைத்து அதை காட்ட வேண்டும் என்று ரப்பு முடிவெடுத்து காட்டி விடுகிறார். முதல் காரணம் ஆறுதல், இரண்டாவது காரணம் ஈமானிய சோதனை, மூணாவது காரணம் அத்தாட்சிகளை காட்டுதல். முதல் காரணம் ஆறுதல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு கால ஒரே மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய 7 மக்களில் 6 குழந்தைக்கு தாய். அவர்களுடைய வஃபாத்து தாங்க முடியவில்லை. கண்ணென பொத்தி காத்து வளர்த்தவர்கள் தந்தை அபூ தாலிப் அவர்கள். தொடர்ந்து அவர்களும் மரணம். அதுவும் தாங்குனாத ஒரு இழப்பு. ரசூலுடைய வாழ்விலே ஒரு பேரிழப்பு அது. அதை அடுத்து மேராஜிற்கு கொஞ்சம் முன்னாலே தான் ஷுஐப் அபீ தாலிப் என்கிற இடத்திலே வைத்து அல்லாஹ்வின் தூதரையும் அவரோடு கருத்தால் உடன்பட்ட மூமின்களையும் மக்காவாசிகள் ஊர் விளக்கு செய்தார்கள். எந்த உதவியும் செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க அவர்களோடு, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அவர்களை விளக்கி வைத்திருக்கிறோம், ஊர் விளக்கி வைத்தார்கள். உண்பதற்கு ஒண்ணும் இல்லாமல் இடைத்தலைகளை சஹாபாக்கள் சாப்பிட்ட ஒரு கொடுமையான நாட்கள் அது. மேராஜிற்கு சற்று முன்புதான் தாயிஃபினுடைய பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குனாத துயரத்தை சந்தித்தார்கள். தாயிஃபில இருந்தது, போனது, அடிவாங்கியதெல்லாம் ஒரு நாள் அல்ல. ரசூலுடைய வாழ்வில் தாயிஃப் பயணம் 10 நாட்கள். 10 நாட்கள் அங்கே இருந்தார்கள். தொடர்ந்தாற் போல் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாய் ஆரம்பித்த வேதனை உச்சகட்டத்திற்கு போய் 10வது நாள் பெருமானாரை வெளியில கொண்டு வந்த போதுதான், கொண்டு வரும் அந்த நாளில் தான் சரமாரியான கற்களால் அவர்கள் இரத்த காயத்திற்கு ஆளானார்கள். இந்த இவ்வளவு ரணங்களையும் தாங்கி இருக்கிற பெருமானாருக்கு எல்லாம் சரியா போயிடும், நீங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னா பத்தாது. அழைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும். அருகிலே வைத்தவர்களை தேற்ற வேண்டும். எல்லாம் சரியாகி போய்விடும் என்பதல்ல, இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அதனாலே அழைத்துக் கொள்கிறார். இரண்டாவது காரணம் சொன்னோம், ஈமானிய சோதனை. இவங்க உண்மையா இருப்பாங்களா பொய்யா இருப்பாங்களா அப்படின்னு தடுமாற்றத்தோட சில ஈமான்கள் இருக்கும். ஒரு நைட்ல மேராஜுக்கு போய் இவ்வளவு பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்ன உடனே அவன் உள்ளமெல்லாம் ஆடிருச்சு, அவன் வெளியே போய்விட்டான். வெளியில போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபியே, உமக்கு நாம் காட்டுகிற அந்த காட்சிகள், கனவுகள் எல்லாமே மக்களுக்கு ஒரு சோதனைக்காகவே தவிர வேறொன்றும் இல்லை. சோதனை. அதுவே ஏற்கனவே உறுதியோடு இருந்தவர்களுக்கு ஈமானை புடம் போட்ட தங்கமாய், உரம் போடப்பட்டதாய் அவர்களுடைய ஈமான் அதிகமாக கிளந்தது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல கண்ணை மூடிக்கொண்டு சொன்னார்கள், நாயகம் மேராஜ் போனதாய் சொன்னால் அது உண்மை. அது எப்படி உண்மையாகும்? உண்மையாகும். அவர் போய்விட்டு வந்ததெல்லாம் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வானத்திலே இருந்து அவருக்கு செய்தி வருவதை நான் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த உறுதிக்காகவே அவர்களுக்கு கிடைத்தது சித்திக் என்கிற பட்டம் என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே ஈமானிய சோதனை மேராஜிற்கான இரண்டாவது காரணம். மூணாவது, அத்தாட்சிகளை எல்லாம் காட்ட வேண்டும். அல்லாவே அதான் சொல்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா. எதுக்கு மேராஜுக்கு கூட்டிட்டு போனோம்? நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு நாம் காட்டுவதற்காக. சரி, காட்டினானா? இவங்க பார்த்தாங்களா? குர்ஆனுடைய இன்னொரு சூறாவிலே விடை வருகிறது, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. பெரிய பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் பெருமானார் பார்த்து விட்டு வந்தார்கள். வானத்தில் இருக்கிற மஸ்ஜித் மஅமூர் பார்த்து விட்டு வருகிறார்கள். சிதறத்துல் முன்தஹா என்கிற படைப்பினங்களின் எல்லை முடியும் இடத்தை பார்க்கிறார்கள். அதை தாண்டி அரிசிக்கு போகிறார்கள். சொர்க்கம் பார்க்கிறார்கள், நரகம் பார்க்கிறார்கள், நபிமார்களை சந்திக்கிறார்கள், அல்லாஹுவோடு உரையாடுகிறார்கள். அத்தனையும் நடக்கிறது.
இதுவெல்லாம் அத்தாட்சிகள். நாளை கியாமத்திலே யாரும் எனக்கு சொல்லவில்லை, இதுவெல்லாம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று யாரும் இவைகளை எல்லாம் மறுத்துவிட முடியாது. அப்படி ஒரு விஷயத்திற்காகத்தான் இறைவன் அவர்களை கூட்டி செல்லுகிறார். 99% மார்க்க அறிஞர்கள் மேராஜ் என்கிற விண்வெளி பயணம் பெருமானார் உடலோடு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரோ ஒரு சில பேர் இல்லை இல்லை அது ரூஹானி பயணம், உடல் பயணம் அல்ல என்கிறார்கள். இந்த கருத்து முற்றிலும் தவறானது. ரூஹானி பயணம்னா என்ன தெரியுமா? கனவுன்னு அர்த்தம். கனவுல மேராஜ் ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் நம்ம எல்லாமே போயிட்டு தான் இருக்கோம். கனவுல மேராஜுக்கு போறது எல்லாத்துக்கும் சாத்தியம். நம்ம மேராஜில் விட்டா அதை தாண்டியே போயிடுவோம். சமயங்கள்ல எங்கெங்கயோ போவாரு, கனவுல அவர் மாப்பிள்ளை ஆகுவாரு, கனவுல அவரு கல்யாணம் நடக்கும், கனவுல நோத்து நடக்கும், கனவுல எதிரிகள் துரத்துவான், கனவுல சந்தோஷமா இருப்பாரு, கனவுல கோடி கோடியா பணம் கிடைக்கும், என்னென்னமோ கிடைக்கும். கனவில போன மேராஜாக இருந்தால் இதுக்கு பேர் முஅஜிஸா அல்ல. முஅஜிஸா எப்போது முஅஜிஸா? உடலோடு போனால் தான் முஅஜிஸா. எதனால் மேராஜ் அற்புதங்களின் வரிசையில் சேருகிறது? உடலோடு போனதால் தான் அற்புதம். கனவிலே போனால் அது அற்புதமும் அல்ல, அது முஅஜிஸாவும் அல்ல, அதுல யாருக்கும் சந்தேகமும் இல்லை. நான் கனவுல மேராஜுக்கு போனேன்னு சொன்னதுனால நம்பாம யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகவும் மாட்டாங்க. எனவே சராசரியாக அந்த கருத்து தவறு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவர்கள் உடலோடு போனார்கள், அல்லாஹ் அழைத்து போனார். பொதுவா அழைப்புகள் 2-3 டைப்ல இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சில பேர் அழைப்பு இல்லாமையே போயிடுவாங்க. ஒரு அழைப்பு இருக்காது, நேரா போயிடுவாங்க அவங்க பாட்டுல. யாரோ ஒரு கல்யாணமோ விசேஷமோ அழைப்பே இல்லாம போறது ஒண்ணு இருக்கு. 2வது வகை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அழைப்பு கொடுத்துருப்பாங்க. இன்ஷாஅல்லாஹ் வர்ற இத்தனாம் தேதி நான் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நாங்க அவசியமா கலந்துங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க. அழைப்பு நமக்கு வந்திருக்கு, பத்திரிக்கை நம்மள்கிட்ட இருக்கும், நம்ம போவோம். இது அழைப்பின் பேர்ல போறோம். இந்த அழைப்புலயே 3வது ஒரு டைப் இருக்கு. என்னன்னா, கரெக்டா அந்த கல்யாணத்தன்னைக்கு காலையில 10 மணிக்கு காரோட நின்றுட்டு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அழைப்பு கொடுக்கறது மட்டுமல்ல, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு ஆள் அழைச்சு வாகனத்தோட நின்று நம்ம கூட்டிட்டு போய் நிக்காஹுகளை இருக்க வைத்து சாப்பிட வைத்து எல்லாம் கவனித்து கொண்டு இடத்துல இறக்கி விடுவது. இந்த 3 அழைப்புகள்ல 3வது அழைப்பு தான் மேராஜ். தானாக போகவும் இல்லை, வெறுமனே வந்துருங்கன்னு சொன்ன உடனே இவங்க போகவும் இல்லை, ஆள் அனுப்பி கூப்பிட்டு அனுப்பி சங்கையோடு வாகனமும் அனுப்பி வைத்து ஒரு மாபெரும் தூதுவரை வானவர்களின் தலைவரை அனுப்பி வைத்து உங்களை அல்லாஹ் அழைத்து வர சொன்னான் என்று சொல்லி அதற்கு பிறகு கூட்டி போய்விட்டு சங்கையான விருந்துபச்சாரம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கொண்டு புறப்பட்ட இடத்தில் விட்டு விட்டு போகுதல். இது அழைப்புகள்ல இது 3வது டைப், ரொம்ப முக்கியமான டைப். தானாக போவது அவமானம், ஃபர்ஸ்ட் டைப். 2வது டைப் போலாம், ஆனால் அந்தஸ்து அவ்வளவு பெரிய உயர்வெல்லாம் அல்ல. நிறைய பேருக்கு அழைப்பு போகும். அது சில பேர்லாம் இப்ப வாட்ஸ்அப்லயே போட்டுறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. தனியா பத்திரிக்கை போறது மட்டுமல்ல, இதையே அழைப்பாக கருதி அனைவரும் வர வேண்டுகிறோம் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. அது யார் வேணாலும் இருக்கும். தெருவில் போறவனுக்கெல்லாம் அந்த அழைப்பு போகும். நேரடியாக அழைத்து செல்லுகிற, வாகனத்தோடு கூட்டி போகிற இந்த 3வது வகையான அழைப்பு குர்ஜானான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு புலானாம்பாங்க, இன்னொன்னு லேஜானாம்பாங்க. கையோட புடிச்சு கூட்டிட்டு போறது. இந்த 3வது வகையான அழைப்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அது அப்படி ஒரு வேகமான வாகனத்தின் மூலம் கொண்டு போய் சேருகிற பயணம். இதுல ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் வழி இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு வாகனம் அது புராக் அப்படிங்கிறது. நீங்க கூகுள் மேப்ல எங்கேயாவது போறதுக்காக நீங்க மேப்ல அந்த இடத்த போட்டீங்கன்னு வைங்களேன், சென்னை சென்ட்ரல்னு அடிக்கிறீங்க, அங்க என்னென்ன காட்டும் தெரியுமா? சைக்கிள்ல போனா இத்தனை நிமிஷம்னு காட்டும், பஸ்ல கார்ல போனா இத்தனை நிமிஷம்னு காட்டும்,
ட்ரெயின்ல போனா இத்தனை நிமிஷம்னு காட்டும். வாகனங்களின் வேகத்திற்கு ஏற்ப நிமிடங்கள் குறையும். சைக்கிள்ல 2 மணி நேரம், பஸ்ல 1 மணி நேரம், கார்ல அரை மணி நேரம் இப்படி காட்டும். ஏதாவது ஒரு ஊர், ஒரு மாநிலம், ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம், ட்ரெயின்ல வேற, பிளைட்ல வேற. பிளைட்ல 1 மணி நேரம், அதுவே ட்ரெயின்ல 24 மணி நேரம் இப்படி எல்லாம் இருக்கு. அது மாதிரி ட்ரெயின் மாதிரி பிளைட் மாதிரி இது புராக் என்கிற வாகனம். இங்க நிமிஷ கணக்குகளே அந்த வாகனத்துல கிடையாது, செகண்ட் கணக்கு தான் எல்லாமே. எத்தனை நொடியில் போக முடியும், ஒரு நொடியில் கடக்க முடியும். ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் ஒரு மனிதன் சுற்றி பார்த்தால் எத்தனை இடங்களை பார்க்க முடியுமோ, எத்தனை காட்சிகளுக்கு போக முடியுமோ அவ்வளவையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இரவுல ஒரு சில செகண்டுகள்ல நடக்குது. ஒரு சில செகண்டுகள்ல. அறிவியல் உலகத்துல கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூலு நான் போயிட்டு வந்தேன்பா அப்படின்னு ரசூலு சொன்னா கூட அன்னைக்கு உள்ளவன் சந்தேகப்படலாம். போயிட்டு வந்தேன்னு ரசூலு சொல்லல, கூட்டிட்டு போனேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப யார் இந்த வாதத்தை வைப்பது யாரு தெரியுமா? நான் போனேன்னு சொன்னா நீ சந்தேகப்படலாம். நான் போனேன்னு சொல்லவே இல்லை. சொல்லுவது யார் தெரியுமா? கூட்டிட்டு போனவன் சொல்றான், நான் அழைத்து போனேன். அவன் அழைத்து போனால் அங்க ஆச்சரியமே இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மேலே ஏற்றிருக்கான், மேல இருந்து கீழே இறக்கிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்தா வந்தாங்க, நம்மால இப்லீஸ் அங்கிருந்தா வந்தார், நிறைய மேல இருந்து வந்தாங்க. விண்ணில இருந்து கீழே இறங்குகிற பயணமும் நடந்தது. கீழே இருந்து மேல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார்கள் அவர்களுடைய 33வது வயது. எனவே வான்வழி போக்குவரத்து ஏற்கனவே ஷரியத்திலே உண்டு. ஆதம் வந்திருக்கிறார், இப்லீஸ் வந்திருக்கிறான், மேலிருந்து நிறைய பேர் இறங்கி இருக்கிறார்கள், கீழிருந்து நிறைய பேர் மேலே போயிருக்கிறார்கள். இப்ப சொல்லுவது யாரு தெரியுமா? இந்த போக்குவரத்தை எல்லாம் இதற்கு முன்னாலே நடத்தி காட்டியவன் சொல்லுகிறான், ரசூலை அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை அவன் அழைத்து சென்றான். லைலன், இரவில் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான். எந்த மஸ்ஜிதுல் அக்ஸா? அதை சுற்றி உள்ள பகுதிகளை எல்லாம் நாம் பாக்கியம் பொருந்தியதாக ஆக்கினோமே, அந்த இடங்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக கூட்டி போனான். எனவே தஅவா இங்கே அல்லாஹ் வைக்கிறார். நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்றேன், எந்த பேச்சும் பேச முடியாது. வேற யாராவது மனிதர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் மாத்தமா இருக்கு, நம்ம நம்ப மாட்டோம். அவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா என்று நடந்ததை கூட நம்பாதவர்கள் உண்டு. இங்கே சொல்லுவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதாவது அவ்வளவு வேகமாக விரைந்து ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் தா அர்ஷ் கயே और चले आए முஹம்மத். நாராங்கி ஆடிக்கொண்டே இருந்தது, பிஸ்தர் பி ரஹா கரம், விரிப்பு சூடாகவே இருந்தது. அரிசிக்கு அப்பாலே போய்விட்டு வந்தார்கள். சலே ஆய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்தார்கள் சொல்ற மாதிரி இவ்வளவு அதிசயங்களும் குறிப்பிட்ட. ஏன்னா இது மனிதர்களின் பயணம் அல்ல, நல்லா சொல்றதுன்னா ஒளிகளின் பயணம். இந்த ஒளி இங்க சுற்றி போட்ட உடனே அங்க எரியுது. ஒளியின் வேகம் வேற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நூர், ஜிப்ரீல் ஒரு நூர். எல்லா மலக்குகளும் ஒளியிலே படைக்கப்பட்டவர்கள். புராக் என்பது நூர். எனவே இது சஃபருல் அன்வார், நூறுகளின் பயணம். ரசூலுல்லாஹ் நூரா அமா நூருதா? லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்கிறது, கிதாபும் வந்திருக்கிறது. கிதாப் எது? குர்ஆன். நூர் எது? அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூறும் வந்திருக்கிறது, கிதாபும் வந்திருக்கிறது. நூர் என்பது ரசூலை குறித்து வருகிறது. குர்ஆனிலே ரசூலை நூர் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். சிராஜ், விளக்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கமரம் முனீரா, அது சந்திரனின் ஒளி என்று சொல்லுகிறான் அல்லாஹ். வியான், அது பேரொளி என்று சொல்லுகிறான் அல்லாஹ்.
இதுவெல்லாம் பெருமானார் ஒரு ஒளி, ஜிப்ரீல் ஒரு ஒளி, புராக் ஒரு ஒளி, ஒளிகளின் பயணம் ஊடுருவி கொண்டு போகும். அதுக்கு சில செகண்ட்ஸுகள் போகும், அதிகமா தேவையில்லை. பெருமானார் ஒளிதானவா? ஒளின்னா வெளிச்சம் இருக்குமா? ஆமா இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஹதீஸ் அப்படி வருது இல்லையா? தொலைந்து போன ஊசியை ரசூலுல்லாஹ் உள்ளே வந்த வெளிச்சத்தில் ஆயிஷா அம்மா கண்டெடுத்தாங்கன்னு வருது. ஊசி இருட்டு வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போனத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிற வெளிச்சத்திலே அவர்களால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நூர். மொத்தத்தில் மிஅராஜ் என்பது ஒளிகளின் பயணம். மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா செல்லுகிறார்கள். ஆண்டுதோறும் சொன்ன விஷயங்கள் என்பதால் சுருக்கமாக சொல்லுகிறேன். நபிமார்களுக்கு தொழ வைத்தார்கள், எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைத்தார்கள். அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக, புராக்கின் மூலமாக அவர்கள் பயணப்பட்டார்கள். எல்லா வானங்களில் நபிமார்களை சந்தித்ததற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம், அந்த இடம் வரைதான் படைப்புகள் போக முடியும், ஜிப்ரீல் உட்பட. அதுக்கு மேல போக முடியாது. அதாவது முன்தஹல் காயினாத், த எண்ட் ஆஃப் யூனிவர்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. எல்லாமே அங்க ஸ்டாப். இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் எரிந்து கரிந்து போய் விடுவேன் என்றார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அதையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அப்பாலே போகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை சந்திக்கிறார்கள், அல்லாஹுவிடத்தில் உரையாடுகிறார்கள். சொர்க்கம், நரகம், அரிசி, என்னென்னவெல்லாம் இருக்கிறது. விதியை எழுதுகிற பேனாவின் சப்தம் நான் பார்த்தேன், அல்லாஹுவின் சப்தத்தை கேட்டேன், அல்லாஹுவின் தஹிய்யத் என்கிற காணிக்கையை அல்லாஹுவிடமிருந்து வாங்கினேன். ரப்பை பார்த்தார்களா? பார்த்தார்கள். ஒரு சில பேர் பார்க்கவில்லை, பேசிவிட்டு வந்தார்கள் என்பதை போல எழுதினாலும் பார்த்தார்கள். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள், இன்னஹு ரஆ ரப்பஹு, இன்னஹு ரஆ ரப்பஹு, இன்னஹு ரஆ ரப்பஹு. 3 தடவை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ரப்பை பார்த்து விட்டு வந்தார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்தார்கள். கண்ணாலே பார்த்தார்கள் என்பது நிறைய பேர். சில பேர் சொல்லுகிறார்கள், கண் பார்வைக்குள் அல்லாஹ் அடங்குவது சிரமம், கல்விலே பார்த்தார்கள். அது என்ன கல்புல பார்க்கிறது? நமக்கெல்லாம் வராது, ரசூலுக்கு வரும். நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இதயத்தை பிளந்து சுத்தம் செய்தல் என்று ஒரு பாடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹினுடைய இதயத்தை நிறைய தடவை பிளந்து ஜம்சம் நீரால் கழுவி மீண்டும் பொருத்தப்பட்டது. அந்த பாடத்திலே போய் பார்த்தால் பெருமானாரின் இதயத்தை எடுத்து தட்டிலே வைத்து ஜம்சம் நீரால் அவர்கள் கழுவிய போது ஃபீஹா ஐனானி தப்ஸுரான், பார்க்கும் 2 கண்கள் அந்த உள்ளத்திலே இருந்தது என்று வருகிறது. ஆர்ட்ல எடுத்து பார்த்தா இங்க கண் இருக்கிற மாதிரி அங்க 2 கண் இருக்கு. ஆக கண்ணாலே பார்க்கட்டும், கல்வாலே பார்க்கட்டும், அல்லது ரெண்டிலுமே பார்க்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்து விட்டு வந்தார்கள். ஒன்றும் முடியாத விஷயம் அல்ல. முன்னாடி ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க பார்க்க முடியாது, நீங்க வேணும்னா என் ஒளிய மலைக்கு போடுறேன், மலையில அனுப்புறேன், மலையை வேணா பாருங்க. அவங்க அந்த ஒளி வந்த மலையை பார்த்து தான் மயக்கம் போட்டு விழுந்தது. சில நேரம் நம்மளால சூரியனை நேர்ல பார்க்க முடியாது. சூரியன் ஏதாவது ஒரு கண்ணாடியில் அடிக்குதுன்னு வைங்களேன், அந்த கண்ணாடியும் பார்க்க முடியாது. டைரக்டா இப்படி திரும்பி சூரியனை பார்த்தாலும் கண்ணு போசுது. அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஏதாவது ஒரு கண்ணாடியில சூரியன் அப்படி கண்ணாடியில் இதா அந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது கண்ணாடியை பார்த்த மாதிரி தான், டைரக்டா பார்க்கல. டைரக்டா பார்க்க முடியாதுன்ட்டாங்க. லன் தரானி, நீ பார்க்க முடியாது. உந்துரையில் ஜபல், மலையை பார், நான் அதுல செலுத்துறேன். முதல்ல அங்க நீ பார்த்துட்டு நிக்கிறையான்னு பார்ப்போம். கர்ர மூசா சாய்கா, மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள் மலையை பார்த்தவங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இங்க நல்லா கவனிக்கணும் ஒரு வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? லன் தரானி, நீ பார்க்க முடியாதுன்னா. லா உரா, நான் பார்க்கப்படுபவன் அல்லன்னு சொல்லல. நான் பார்க்கப்படுபவன் அல்ல, எல்லாரும் பார்க்கிற மாதிரி உள்ள பொருளே அல்ல நானு.
அப்படின்னு சொல்லல. வார்த்தை என்ன வருகிறது நீங்க பார்க்க முடியாது. நீங்க பார்க்க முடியாது என்றால் பின்னால் வருகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அவர்கள் பார்த்தார்கள். நான் பார்க்கப்படுகிற ஆள் அல்ல என்கிற வார்த்தையை அல்லாஹ் அந்த மாதிரி உள்ள வார்த்தையை புழங்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சந்தித்து உரையாடி காணிக்கையை பெற்றுவிட்டு வந்ததுதான் நாம் அத்தஹியாத் என்கிற உருவத்தில் வைத்திருக்கிறோம். அதுவும் ஒருத்தரை சந்திக்கிறப்ப அவருக்கு மட்டும் சலாம் சொல்ற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பல பேர் இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும், பல பேர்லாம் இல்ல, சந்திப்பே 1 to 1. சிதறத்துல் முன்தஹாவுக்கு பிறகு 1 to 1 சந்திப்பு, யாரும் இல்லை. அப்ப அந்த சந்திப்பில் சலாம் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. ரசூல் உள்ளே ஒளியாலான திரைகளை கடந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அலைக்கன்னா ஒரு ஆளை பார்த்து சொல்றது, அலைக்கும்னா நீங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அலைக்கும் ஒரு ஆளை பார்த்து சொல்லுவதை சொல்லுகிறார். எல்லா நேரங்களிலும் உம்மத்தை இதயத்திலே ஏந்தி கொள்ளுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் தனக்கு மட்டுமல்ல என் உம்மத்துக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லாஹ் வ பரகாத்துஹுன்னு சொல்லி முடிச்ச உடனே சொன்னாங்க ஸலாமு அலைனா, எங்க எல்லாத்துக்கும் ஒரு சலாம் வேண்டும். ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எல்லா நல்லடியார்கள் சாலிஹானவர்கள். அஸ்ஸலாமு அலைனா, நான் இந்த உம்மத்து பூரா யா அல்லாஹ் நீ எனக்கு அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லுகிறாய். எனக்கு அது மட்டும் பத்தாது, அஸ்ஸலாமு அலைனா எங்கள் எல்லோருக்கும் வேண்டும். அந்த அந்த அல்லாஹுவுக்கும் ரசூலுக்குமான உரையாடலைத்தான் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததற்கு பின்னால் நமக்கெல்லாம் தெரியும், காணிக்கையாக 5 வேளை தொழுகை கொடுத்தான். 50 கொடுத்து 5 ஆக்கினான் என்கிற வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 50 வாங்கிட்டு இறங்கும் போது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னார்கள். பொதுவாக ரொம்ப காலமா இந்த பனு இஸ்ரவேலர்கள்னு ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப அனுபவப்பட்டவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம். அவரை படாத பாடு படுத்தினாங்க யார், அந்த பனு இஸ்ரவேலர்கள். அதனால நல்லா தெரியும் அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின உடனே கேட்டாங்க என்ன கொடுத்தாங்களா, தொழுகை கொடுத்தான். எத்தனை வருஷம் கொடுத்தான்? 50 கொடுத்தான். ஃபஇன்ன உம்மதக லா துதீகு அலா தாலிக், நிச்சயமா உன் உம்மத்துக்கு இது சக்தி இல்லை, உன் உம்மத்து இதை செய்யாதுன்ட்டாங்க. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான், நிச்சயமா உன் உம்மத்து இதை செய்யாது, நீ போய் அல்லாட்ட கம்மி பண்ணி வாங்கிட்டு வா. அப்புறம் தான் போனது. போய் 5 குறைச்சு 45 வகுத்து குறைச்சு 5 வகுத்து பாக்கி இருக்கிறப்பவும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னார், இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சிட்டு வா. ஃபைன்ன உம்மத்தக லா துதீகு தாலிக், உன் உம்மத்து இதையும் செய்யாது, நீ போய் குறைச்சிட்டு வா. ஃபஸ்தஹ்யைது ரப்பி அஸ்ஸ வஜல், புகாரியுடைய வார்த்தை இது, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? இனிமேல் போறதுக்கு வெக்கமா இருக்குது. பொதுவா போய் கேட்கறது, வாரி வழங்குறவன்ட்டியா இருந்தாலும் கேட்கிற ஆளுக்கு ஒரு வெக்கம் வரும் இல்லையா? அவன் கொடுக்க ரெடியா இருப்பான்னு வைங்களேன், கேட்கிறவங்களுக்கு வெக்கமா இருக்கும்னு வையன். ஆனா போய் இந்த 5 3 ஆக்கி இருந்தாலும் மூஸா திரும்ப அனுப்பிச்சுடுவாரு. ஏன்னா இந்த உம்மத்தினுடைய நிலைமை பத்தி நல்லா தெரியும். பனு இஸ்ரவேலர்கிட்ட உள்ளதெல்லாம் இவங்கள்ட்டே இருக்குது, பனு இஸ்ரவேலர்கள் செஞ்சதெல்லாம் இவங்க செய்வாங்க. சமீபத்துல ஹஜ்ல ஒரு ஹதீஸ் வந்துச்சு இல்லையா, அடிக்கு அடி முழத்துக்கு முழம் ஜானுக்கு ஜான் பனு இஸ்ரவேலர்கள் செஞ்சதையெல்லாம் நீங்களும் செய்வீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 5 வக்துக்கு மேல போக மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு கீழே நான் இறக்கி தள்ளுபடி வாங்குறது ஐடியா இல்லை. அதிரடி தள்ளுபடியா 45 வக்தம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்தஹ்யைது ரப்பி அஸ்ஸ வஜல். மெஹராஜினுடைய பாடம் என்ன தெரியுமா? ஃபஸ்தஹ்யு மினல்லாஹ். 5க்கு கீழே குறைக்க சொல்லி கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டாங்கல்ல, அந்த 5 நேரம் தொழுகாம இருக்கிற உம்மத்து வைக்கப்படும், அல்லாட்ட வைக்கப்படணும். அவ்வளவு குறைச்சு கொடுத்தவன்ட்ட நான் அதை கூட தொழுகிறது இல்லை என்று சொல்ல வைக்கப்பட வேண்டும். ரசூலுக்கு போய் கேட்பதற்கு வந்த வெட்கம் இங்கே வர வேண்டும். மேராஜினுடைய மிக முக்கியமான செய்தி
அறிவிப்புகளில் பலவீனம் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, தொழுகை என்பது முஃமின்களுக்கு மேராஜ். தக்பீர் கட்டியவுடன் சலாம் கொடுக்கிறவரை அல்லாஹுவோடு உரையாடுகிற, அல்லாஹுவை சந்திக்கிற இது தொழுகை. ரசூலுல்லாஹ் திரும்ப போறதுக்கு வெக்கமா இருக்குன்னாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திரும்ப திரும்ப அனுப்பிச்சு விட்டதுக்கு என்ன காரணம்? 9 தடவை, 95 45 9 தடவை. மூசாவுக்கு தான் தெரியுமே நம்ம தொழுக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே லாட்டா சொல்லி விட்டுருக்கலாம்ல, ஹோல்சேலா 50 தானே, 5 மட்டும் வாங்கிக்கோ, 45 குறைக்க சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரே இதுல சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல. அதுக்கு சில மார்க்க அறிஞர்கள் காரணம் எழுதுறாங்க. உலகத்துல உயிரோட வாழ்ந்தப்ப ரொம்ப நாளாவே ரப்ப பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தாரு. பார்க்க முடியலன்னாலும் ரப்ப பார்த்துட்டு வந்தவங்கள பார்க்கறதுல அவருக்கு ஒரு ஆனந்தம். அல்லாஹ்வை பார்த்துட்டு வர்றவங்கள்ட்ட அந்த முக பொழிவிலே ரப்பு தெரிகிறாங்க. யாருக்கு? மூசாவுக்கு. சில பேர் மக்காவுக்கு போயிட்டு கருப்பாய் வருவாங்க. அவர் ஏதோ சுத்தி கருப்பாய் வந்திருப்பார். என்னங்க கருப்பாயிட்டீங்க? காபாவோட கருப்பு, காபாவோட கருப்பு முகத்துல ஒட்டிச்சுப்பா. உண்மை என்னன்னா, அல்லாஹுவை சந்தித்து விட்டு வருகிற போது ரப்பின் 100 பெருமானாரின் முகத்திலே இருக்கிறது. எனவே ஒரே தடவை 45 குறைச்சிட்டு வர சொல்லல, 5 வகுத்து போயிட்டு வா. 2வது ரப்பை பார்த்து விட்டு வருகிற போது ரசூலின் முகத்தில் ரப்பை பார்க்கிறார்கள். தப்பா புரிஞ்சு கூடாது. யாராவது உடனே போய் தெரியுமா அல்லாஹ் ரசூல் ஒண்ணுதாங்கிறாரு அவரு அப்படின்றாங்க. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசுறது நிறைய இருக்கு. ரசூலை பார்த்து விட்டு வருபவர்களிடத்தில் அந்த ஒளியின் பிரதிபலிப்பை ஏற்கனவே ரொம்ப காலமா ரொம்ப பார்க்கணுன்ற ஆசையில இருந்த மூசா பார்த்தார்கள். எனவே 9 தடவை ரசூலா சொன்னாங்க, இதுக்கு மேல போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. பொதுவா உலகத்துல கட்டாய வெக்கம் 2 இடத்துல வரணும்பா. கட்டாயமான வெக்கம் என்ன தெரியுமா? தொழுகை மாதிரி அவன் செய்ய சொன்ன கடமைகளை விடுறப்போ பயங்கரமா வெக்கம் வரணும். அவன் செய்ய வேணாம்னு சொன்ன பாவத்தை செய்யும் போது வெக்கம் வரும். இந்த 2 வெக்கம் கட்டாய வெக்கம். சொல்லுகிறான், தொழவில்லை, கண்டிப்பாக வெட்கப்பட வேண்டும். அவன் ஹஜ் செய்ய சொல்றான், அவன் நோன்பு வைக்க சொல்றான், எல்லாரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பு வைக்க அவன் பப்ளிக்ல நின்று சாப்பிட்டு இருக்காருன்னு வைக்கல, கடுமையாய் அவன் வெட்கப்பட வேண்டியவன். ரப்பு சொன்ன கட்டளைகளை செய்யாததற்கு வெட்கப்பட வேண்டும். ரப்பு தடுத்த தடைகளை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். நம்ம இப்படி ஒரு தப்பு பண்றனே, இதை பண்ணக்கூடாது, இந்த வெட்கம். அது மாதிரிதான் தொழுகையில இனி குறைக்கிறதுக்கு போய் கேட்க எனக்கு வெட்கமா இருக்குன்னா, இந்த உம்மத்தோட கடமை அந்த 5 விடுறதுக்கு வெட்கப்பட வேண்டும். பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், உரையாடினார்கள், பேசினார்கள், எல்லாம் ரைட் தான். நாமும் மேராஜுக்கு போகணும், தூக்கத்தில் இல்லை, அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்ட்ட பேசணும், இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். மார்க்கம் அதற்கு 2 வழி சொல்லுங்க. 2 வழி. நீ தக்பீர் கட்டி நின்றால் ரப்போடு பேசுகிறாய். துனாஜி ரப்பக். தக்பீர் கட்ட ஒண்ணு அல்லாஹு அக்பர்ல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வரையும் அல்லாஹ்ட்ட பேசுறது. அதனாலதான் இடையில சலாம் சொன்னா பதில் சொல்லக்கூடாது, ஏதாவது என்ன இது வந்தாலும் பேசக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் லெப்ட் ரைட்டு திரும்ப கூடாது. இதெல்லாம் காரணம் ரப்போடு சங்கமிக்கிற தக்பீர் கட்டணத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரை. இன்னொன்னு, நீங்கள் எடுத்து திருக்குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ரப்பு உங்களோடு பேசுகிறான், நீங்கள் அவனோடு பேசுகிறீர்கள். அங்க உள்ள வார்த்தையெல்லாம் எந்த மனுஷனுடைய வார்த்தை இல்லை. நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் மனிதனுடைய வார்த்தை. குர்ஆனை மட்டும் கையில எடுத்துட்டா மனித வார்த்தைகள் உள்ள இல்லை. பிஸ்மில்லாஹ்ல இருந்து கொல்லோபுர பின்னாஸ் வரை மனிதனின் வார்த்தைகள் இல்லாத ஒரே ஒரு புத்தகம் அது. இப்ப ரப்பு என்கிட்ட பேசணும், நான் ரப்புட்ட பேசணும், ஒரே வழி குர்ஆன் தான். எனவே நீங்கள் தக்பீர் கட்டி நின்று விட்டால் ரப்போடு உரையாடுகிறீர்கள். நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் ரப்போடு உரையாடுகிறீர்கள். ரப்பு உங்களிடம் பேசுகிறான், நீங்கள் ரப்பிடம் பேசுகிறீர்கள்.
மேராஜ் எல்லாருக்கும் சாத்தியமா? சாத்தியம்தான். தொழுகிற குர்ஆன் ஓதுகிற மனிதர்கள் வாழ்க்கையில் அவர்களும் மேராஜ் செய்கிறார்கள், அவர்களுக்கும் மேராஜுடைய வாய்ப்பு கிடைக்கிறது. ரப்பு அல்லாஹ் நேரடியாக ரசூலை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னான். நம் காதிலே வழாவிட்டாலும் தொழுகிற குர்ஆன் ஓதுகிற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எப்போதும். எனவே மேராஜில நிறைய வரலாறுகளை, அறிவியலை அதோடு ஒப்பிட்டு இப்பட்டு இப்படி எல்லாம் சொல்லி, அதாவது சந்தேகப்படுபவர்களுக்கு தான் நிறைய. நடத்தியவன் ரப்புல் ஆலமீன், நடத்தி காட்டிய நபருக்கு பெயர் ரஹ்மத்துல் ஆலமீன். முழுக்க முழுக்க ஒளிகளின் பயணம். அல்லாஹ் நடத்தி காட்டிய இந்த மேராஜில் அல்லாஹ் என்ன பரிசெல்லாம் கொடுத்தானோ அந்த பரிசை வைத்துக் கொண்டு ரப்பை நெருங்க முயற்சிக்க வேண்டும். அதுதான் மேராஜினுடைய முக்கியமான பாடம். தொழுகைகளின் மூலம் ரப்போடு பேசுவோம், குர்ஆன் ஓதுவதன் மூலம் அவனும் நம்மோடு பேசட்டும், நாம் அவனோடு பேசுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் வஃபாத்தாகிற வரைக்கும் தொழுபவர்களாய், திருமறையை எப்போதும் ஓதக்கூடியவர்களாய், அதை நிரந்தரமாகவும் நேமமாகவும் செய்யக்கூடியவர்களாய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்து சிறிது நேரம் திக்ர்